இன்னும் நீங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை நினச்சா பாவமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 49 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு முழு காரணம் தளபதி விஜய் தான், அவருடைய கட்சி தான். எல்லாமே வந்து சரியான தண்ணி கொடுக்கல, உணவு கொடுக்கல அப்படின்னு கட்சியை தடை செய்யணும், விஜயை கைது பண்ணணும், வண்டியை பறிமுதல் பண்ணணும், நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெட்டிக்கலத்தை ரத்து பண்ணணும் அப்படி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரெக்யூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்து தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு அதுக்கு ரிப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெட்டிக்கழகம் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடனே மற்றவங்களுக்கு பல்ப்பு வந்துச்சு. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு தெரிஞ்சிக்காம எப்படி நீங்கள் வந்து ரத்து பண்ண முடியும்? புரிஞ்சிக்கலையா நீங்கள்? இது கூட தெரியாமல் எத்தனை வருஷமே நீங்கள் இருப்பீங்க. எல்லாருமே முட்டாள் நினச்சிட்டிங்களா? இப்போ தான் தெரியுது அரசியல்னால் என்னன்னு. இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்குது அப்படின்னு நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தான் ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் யாரையும் ஏமாற்ற முடியாது. அது தளபதி விஜய் வந்தனால இப்படி தான் அரசியலுக்கு புரிய வச்சுட்டாங்க. உண்மையிலே அடுத்த ஆட்சி தமிழக வெட்டிக்கழகம் வந்தால் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 2026 அவன் தான் சிஎம் ஆவாது. யாரோட கூட்டணின்னு ஜனவரியில் தெரியும், இல்லை டிசம்பரில் தெரியும். அநேகமாக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக பக்கம் போக மாட்டார், ஏமாற்ற மாட்டார்.